ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொஞ்சம் வித்தியாசமான சூப்பரான டைம் டிராவல் படங்க. பார்க்கிறதுக்கே செம்ம என்ஜாயபிளா இருந்துச்சு. வாங்க அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். படத்தோட பேரு FAQ அபவுட் டைம் டிராவல். படத்தோட முதல் சீன்ல ஒரு தீம் பார்க்ல ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரியான இடம் இருக்கு. அதுல நம்ம ஹீரோ ஸ்பேஸ் சூட்லாம் போட்டு ஒரு வித்தியாசமான மாடர்ன் கன்லாம் வச்சிருக்கான். அதை வச்சு நம்ம இந்த உலகத்தை காப்பாத்தணும், அதுக்கு உங்களெல்லாம் அழிக்கணும்னு முன்னாடி உட்காந்துருக்கவங்கள பார்த்து கன்னை கட்டுறான். அவன் கன்னை கட்டினது அங்க இருக்கு சின்ன குழந்தைங்க எல்லாம் பயந்து போயிடுறாங்க. இது முன்னாடி உட்காந்து சின்ன குழந்தைங்க தான், சும்மா அவங்க வேடிக்கை பக்கத்துக்காக தான் இந்த பார்க்குக்கு வந்திருக்காங்க. இவன் போய் அவங்கள பயமுறுத்த அவங்க ரொம்ப பயந்து போயிறாங்க, அலற ஆரம்பிச்சாங்க. இப்படி வர்ற குழந்தைகளை அப்புறம் நம்ம ஹீரோ பயமுறுத்திட்டு இருப்போம் போல இருக்கு. அதனால மேனேஜர் அவனை வேலையை விட்டு தூக்கிறாரு. இந்த பார்க்ல வேலை செய்வானா கிளம்புறான்றாரு. இவன் இந்த பார்க்கை விட்டு வெளியே போகும்போது பார்க்கு வெளியில டைனோசர் வேஷம் போட்டு குழந்தைங்களை சந்தோஷப்படுத்திட்டு இருக்க இவனோட ஃப்ரெண்டு என்னப்பா வேலை போச்சான்னு நக்கல் பண்றாங்க. நம்ம ஹீரோ வேலை போன சமயத்துல வேற வேலை ஏதாவது பார்க்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த சமயம் அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு 2 பேரும் படத்துக்கு போறாங்க. படத்துக்கு போனா அந்த ஹாலிவுட் படம் சுத்தமா பிடிக்கல, ரொம்ப மொக்கையா எடுத்து வச்சிருக்காங்க. அதனால பாருக்கு போற வழியில ஹீரோட ஃப்ரெண்டுங்க 2 பேர்ல டோபிங்கிறவன் ஹாலிவுட்டுக்கு இந்த மாதிரி மோசமான படங்களை தவிர்க்கிறது எப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிடணும்பா, எனக்கு நிறைய யோசனை இருக்கு, அதுல ஒரு யோசனையை எழுதி அனுப்பிட போறேன்னு சொல்றான். இதை ஹீரோவும் இன்னொரு ஃப்ரெண்டு பீட்டும் பெருசா கண்டுக்கல, காமெடி பண்ணாம வாடான்னு சொல்லி கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பார்க்ல உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது டாபி சொன்ன மாதிரியாவே ஹாலிவுட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறான், மோசமான படங்கள் எல்லாம் எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு. யோசிச்சு அவனு லெட்டர் எழுதி முடிச்சிடறான். ஒரு பேப்பர் தான் அந்த லெட்டர் எழுதிருக்கான். அந்த பேப்பர் அப்படியே கிழிச்ச டேபிள்ல வைக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க குடிச்சிட்டு இருந்த சரக்கும் தீந்து போகுது. ஹீரோ போய் சரக்கு வாங்கிட்டு வர சொல்றாங்க. ஏன்னா மத்த 2 பேருமே சரக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. 3வது ரவுண்டு நம்ம ஹீரோட ரவுண்டு தான், அதனால போய் வாங்கிட்டு வர சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு சரக்கு வாங்குறதுக்காக போறான். ஒரு டோரை திறந்து உள்ள போறான். அங்கதான் சரக்கு விற்பாங்க போல இருக்கு. வாங்கிட்டு வந்துறான். வாங்கிட்டு வந்தவன் இந்த ரவுண்டுக்கு என்னை அனுப்புனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ண அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்றான். ஏன்டா இப்படி சொல்ற, உன் காசுல வாங்கி கொடுத்துருக்க, வகுத்தரிச்சப்படுது நினைச்சா ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் அவன் சொல்றான், இந்த தடவை நான் போகும்போது நெக்ஸ்ட் டோர்ல கேஷிங்கிற ஒரு பொண்ணை மீட் பண்ணி அவ என்கிட்ட நல்லா பேசுறான்னு சொல்றான். ஆனா இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் அவ என்ன சொன்னாலும் நீங்க எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன சொன்னாலும் சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் சரக்குலாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவ அங்க பக்கத்துல உட்காந்துட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இருக்கா. அவ நம்ம ஹீரோ பத்தி எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் சொல்றா. ஆனா ஹீரோ பத்தி எழுதப்பட்ட இவ படிச்ச புக்கு இன்னும் எழுதப்படலைன்னு சொல்றா. இதுக்கிட்ட நம்ம ஹீரோ, அப்ப எழுதப்படலைன்னா நீங்க ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கீங்களா, ஃபியூச்சர்ல எழுதின புக்கை படிச்சுட்டு வந்திருக்கீங்களான்னு கேக்குறான். அவளும் ஆமான்னு சொல்றா. அப்ப நீங்க டைம் டிராவலரா அப்படின்னு கேக்குறான். ஆமா, நான் டைம் டிராவலர் தான் சொல்றான். நம்ம ஹீரோக்கு அப்படியே அசந்து போயிருது. அப்படியே அவ கூட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். அதை கிட்ட இவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. இவன் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே, ஃப்ராடு பேசணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்ப இந்த வருஷத்துக்கு வந்திருக்கேன்னு கேக்குறான். அவளும் 150 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்ப நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்றா. இதை கேட்டு நம்ம ஹீரோவால நம்ப முடியல. சரி உங்களோட டைம் மிஷின் எங்க அப்படின்னு கேக்குறான். அவளு என்னோட டைம் மிஷின் என்னோட உடம்புக்குள்ளேயே என்னுடைய உடம்புல இருக்க எலும்போட பிணைக்கப்பட்டிருக்கு, அது ஒரு பாலிமர் கலவை மாதிரி சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்றா. இதை கேட்டோம்னா நம்ம ஹீரோவால சுத்தமா நம்ப முடியல. அவளை கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி பேசுறான். அதுக்கப்புறம் சரி நீ என்ன வேலைக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறான். அவளும் நான் டைம் லீக் நேர கசிவை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். என் வேலையில இருக்க ஒரு சிறப்பான சலுகைனா என்னன்னா பிரபலமானவங்களை கடந்த காலத்துல பாக்குறது தான் அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன பார்க்க வந்திருக்கேன்னா நான் பிரபலமானவனா, வருங்காலத்துல நான் பிரபலமானவனா ஆக போறேனா அப்படின்னு கேக்குறான். அவளும் ஆமான்னு சொல்றான். இதை கேட்டு நம்ம ஹீரோவால சுத்தமா நம்ப முடியல. நம்மளே ஒரு டம்மி, எப்படா நம்ம பிரபலமா இருப்போம் அப்படின்னு சுத்தமா அவனுக்கு நம்பிக்கையே இல்ல. சரி என்னை தேடி வந்திருக்க, நான் ஒரு பிரபலமானவன்னு சொல்றேன். ஆனா உண்மையிலே நீ தேடி வர வேண்டியது என்னையே இல்ல, இன்னும் கொஞ்சம் கடந்த காலத்துக்கு போய் ஹிட்லரை பார்த்து அவர் தான் நீ கொண்டு இருக்கணும்னு சொல்றான். அதுக்கு அவ அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பாக்குறது இல்ல, அந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்க எடிட்டிங்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வேலையை பார்க்கறதுக்கு சில எடிட்டர்னு அழைக்கப்படுற டைம் டிராவலர் இருக்காங்க, அவங்க பாத்துக்குருவாங்க, இருந்தாலும் சில வரலாற்றை மாத்த நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம அந்த எடிட்டர்ஸ் எல்லாம் முக்கியமான வேலையை தப்ப பார்த்துட்டு இருக்காங்க. பிரபலமான ஆர்டிஸ்ட் பல பேர்த்த அவங்க கொல்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஒன்னையும் கொல்ல வரலாம்னு சொல்றான். நம்ம ஹீரோ ஃபியூச்சர்ல ஒரு கிரியேட்டரா இருக்க போறான், அதனாலதான் இவனை குலத்துக்கு வரலாம்னு அவன் நினைக்கிறான். ஹீரோ எதுக்காக அவங்க ஆர்டிஸ்ட கொல்றாங்கன்னு கேட்கும்போது அவங்க படைப்பாற்றல் பூரா குவாலிட்டியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, குவாலிட்டி தரம் குறைஞ்சா அவங்கள கொல்றாங்க அப்படின்னு சொல்றான். அதனாலதான் அவங்க நம்ம ஹீரோவை டார்கெட் பண்ணி கொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். ஹீரோக்கு இருந்தாலும் நம்ப முடியல. அப்ப அவன் நீ டைம் டிராவலர் தான் அப்படிங்கறத நான் ஏத்துக்கணும்னா கிராண்ட் ஃபாதர் பாரடாக்ஸை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்றான். அதை பத்தி நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் தெரியும் போல இருக்கு, அதை பத்தி சொல்லுன்னு கேக்குறான். ஆனா நான் உங்ககிட்ட நேர்மையா இருக்கும்னு ஆசைப்படுறேன், எனக்கு கொடுத்த மேனுவல் நான் இன்னும் முழுசா படிச்சு முடிக்கல, அதனால எனக்கு கிராண்ட் ஃபாதர் பாரடாக்ஸை பத்தி எனக்கு தெரியாது, நான் இப்போ கொஞ்சம் பிகினர் தான் அப்படின்னு சொல்லி பாக்குறான். ஆனா இவகிட்ட இருந்து எந்த பதிலுமே ஒழுங்கா வர மாட்டேங்குது அப்படின்னு முடிவு பண்றான். பயங்கரமா கலாய்ச்சி விட்டுறான். அவள் எழுந்திருச்சு அவனுக்கு ஒரு கிஸ்ஸை போட்டு எதிர்காலத்துல பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இப்படின்னு இவங்க கிட்ட சொல்றான். இதை கிட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமா இதை நம்பவே இல்லை, இந்த கற்பனை கதையெல்லாம் எங்ககிட்ட சொல்லாதராடி அப்படின்னு சொல்லி இவனை அவங்களே கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் பீட்டு நான் கொஞ்சம் டாய்லெட் பக்கம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாய்லெட் பக்கம் போயிடறாங்க. போயிட்டு நல்லா பாட்டு பாடிக்கிட்டு பிஸ் அடிச்சுட்டு வாஷ் பண்றதுக்காக அங்க இருக்க பைப் ஆன் பண்ணி பாக்குறான். பைப்ல தண்ணி வர மாட்டேங்குது. ஒரு 2-3 பைப் ஓபன் பண்ணி பாக்குறான். லாஸ்டா ஒரு பைப்ல தண்ணி வருது, ஆனா அவனோட பேண்ட்ல அடிச்சிருது. அந்த பைப்பும் சரியில்லாதனால பக்கத்துல இருக்க ஒரு மிஷினை போய் ஆன் பண்ணி பாக்குறான். அந்த பைப்ல தண்ணி வர மாட்டேங்குது. அதனால இவன் பெருசா கண்டுக்காம பக்கத்துல இருக்க கண்ணாடியை பார்த்து தலைமுடியை சீவிட்டு டாய்லெட் கதவை திறந்துட்டு வெளியில பார பாக்குறான். பார்க்குள்ள இருக்கவங்க எல்லாருமே செத்து போயிருக்காங்க. இவனோட ஃபேஸை பாக்குறான். இவனோட ஃபேஸ்ல தாடிலாம் முளைச்சிருக்கு, தலையில ஏதோ ஒரு குள்ளால மாட்டிருக்கான். அரண்டு
போறான். என்னடா நம்ம இந்த ரூத்துல இருக்கோம், எல்லாரும் செத்து போய் வேற கிடக்குறாங்களே அப்படின்னு பார்த்து அரண்டு போறான். பயந்து போய் மறுபடியும் டாய்லெட்டுக்குள்ள ஓடி வந்துறான். கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் டாய்லெட் கதவை திறந்து போய் பாரை பாக்குறான். பார் நார்மலா இருக்கு, எல்லாருமே நார்மலா இருக்காங்க. உடனே என்னோட ஃப்ரெண்டு 2 பேர்த்திட்டையும் வந்து, நான் இந்த மாதிரி ஃபியூச்சருக்கு போனேன், ஃபியூச்சர்ல இந்த பார்ல இருக்க எல்லாருமே செத்து போய் கிடந்தாங்க, நீ சொன்ன மாதிரி அந்த கேஷிங்கிற பொண்ணு உண்மையா தான் இருக்கணும், அவ டைம் லீக்க பத்தி சொன்னது உண்மையா தான் இருக்கணும், நான் எதிர்காலத்தை பார்த்தேன்னு சொல்றான். என்னுடைய டெட் பாடியவே நான் பார்த்தேன், அந்த சமயம் என்னோட டெட் பாடிக்கு தாடியெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்றான். இருந்தாலும் அவங்க இதை நம்பவே இல்லை. அப்ப அவன் டாய்லெட்டுக்குள்ள போயிட்டு வெளியில வாங்க, உண்மையை நானு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்றான். அதனால அவங்களும் டாய்லெட்டுக்குள்ள போய் பார்க்க போலாம்னு போறாங்க. ஆனா இவன் போகல, பயந்து போய் இங்க டேபிளே உட்காந்துட்டு இருக்கான். அவங்க போனதுக்கு அப்புறம் பீட்டுக்கிட்ட அந்த பாரோட ரிசப்ஷன்ல வேலை பார்க்குற ஒருத்தர் டேபிள்ல இருக்க கிளாஸை பார்த்துட்டு எங்க இருந்து 2 பேரும் செத்து போயிட்டாங்கன்னு விளையாட்டா கேட்கிறாரு. அப்படி கேட்டோன்னு இவன் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறான். அவர் விளையாட்டத்தான் கேட்கிறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இல்ல அவங்க என்ன சாகலின்னு விளையாட்டா சொல்றான். அவர் அங்க வம்பளுக்கும் பீட் மறுபடியும் இவங்க கிட்ட தானே ஓடி வந்துடுறான். இவங்க 2 பேரும் டாய்லெட்டுக்குள்ள போயிட்டு வரட்டும், நம்ம வெளியவே நிப்போம்னு நினைச்சிட்டு இருக்கான். அந்த சமயம் டாபி நீயும் உள்ள வாடான்னு பிடிச்சி உள்ள இழுத்துட்டு போயிடறான். பீட்டு ரொம்ப வருத்தப்படுறான். போச்சு, நான் மறுபடியும் டாய்லெட்டுக்குள்ள வந்துட்டேன், இப்ப மறுபடியும் வெளியில போனா என்ன நடக்க போகுதோ அப்படின்னு பயந்து போயிருக்கான். ஏன்னா இந்த டாய்லெட்டுக்குள்ள டைம் மிஷின் இருக்கா, எப்பறம் நீ டைம் டிராவல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒவ்வொரு டாய்லெட்டா திறந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். எந்த டாய்லெட்டுக்குள்ளயுமே டைம் மிஷின் இல்ல. லாஸ்ட் டாய்லெட்டையும் திறக்கிறான். ஆனா அந்த டாய்லெட்டுக்குள்ள அவன் என்ன இருக்குன்னு பார்க்கல. பீட்டு கத்தி அவனை கூப்பிட்டுறான். என்னடா நீங்க ஃபியூச்சரை பார்க்கணுமா, அப்ப நான் செய்யறத அப்படியே என்ன ஃபாலோ பண்ணி நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி உச்சா போனேன், எப்படி பைப்பெல்லாம் ஆன் பண்ணி பார்த்தேன், கடைசியில் அந்த கண்ணாடியை பார்த்து தலைசி விட்டு வெளியே போனதை இது எல்லாத்தையுமே செஞ்சு காட்டலாம் முடிவு பண்றேன். ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சுட்டு இருக்கேன். மத்தவங்க பின்னாடி அதை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அதே சமயம் டாய்லெட்டுக்குள்ள வந்து ஒருத்தர் வெளியில வராரு. இவங்களை பார்த்தோன்னா அவருக்கு தப்பா தெரியுது, அசந்து போய் நிற்கிறாரு. அப்போ டாபி இது ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான் தாத்தா அப்படின்னு சொல்றான். தப்பா எதுவும் நினைக்காதீங்க தாத்தான்னு சொல்றான். ஆனா அவரு இவங்க மோசமான ஆளா இருப்பாங்க இவ்வளவு இருக்குன்னு மறுபடியும் டாய்லெட்டுக்குள்ள ஓடி போயிறாரு. பீட்டு அவன் செஞ்சதெல்லாம் இவங்களுக்கு மறுபடியும் செஞ்சு காமிச்சு அந்த டாய்லெட்டை விட்டு அப்படியே வெளியில கூட்டு போறான். வெளியில பார்த்தா மக்கள் உயிரோடு இருக்காங்க. பீட்டால சுத்தமா நம்ப முடியல. எப்படி அவங்க உயிரோடு இருக்காங்க, நம்ம வரும்போது மட்டும் எல்லாருமே செத்து கிடந்தாங்களே அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோவும் டாபியும் இவன் சொன்னது ஃப்ராடா தான் இருக்கும்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த சமயம் நம்ம ஹீரோ ரிசப்ஷன்ல வேர்க்கடலை வாங்க போயிடறான். பீட்டும் டாபியும் பேசிக்கிட்டே அப்படியே அவங்களுடைய டேபிளுக்கு போறாங்க. அந்த சமயம் பார்த்தா அதே டேபிள்ல வேற ஹீரோ பீட்டு டாபி எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு இந்த பீட்டு டாபியோ அரண்டு போயிடறாங்க. உண்மை என்னன்னா போன தடவை பீட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு வெளியில வரும்போது ஃபியூச்சருக்கு போயிருந்தான். ஃபியூச்சர்ல தான் எல்லாருமே செத்து இருந்தாங்க. ஆனா இந்த முறை பாஸ்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு சில மணி நேரங்கள் தான் பாஸ்டுக்கு வந்திருக்காங்க. அதனாலதான் அவங்க இன்னும் டேபிள்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பீட்டு டாபி அவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டு அரண்டு போயிடறாங்க. ஹீரோ கிட்ட வந்து நம்ம அந்த டேபிளுக்கு போக முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன் அந்த டேபிள்ல வேற யாரும் உட்காந்துருக்காங்களா, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த டேபிள் கிட்ட போறான். அவனே பார்த்து அரண்டு போயிடுறேன். சும்மா ஓரமா ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு அரண்டு போய் திரும்ப வந்துடுறேன். அவங்களும் போச்சு நம்ம இந்த தடவை பாஸ்டுக்கு வந்துட்டோம்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவோட பாவியில இதுக்கு மேல இந்த பார்ல இருக்க கூடாது, உள்ளுக்கு ஓடுங்களான்னு அவங்கள கூட்டிக்கிட்டு பாருக்குள்ள இருக்க ரூமுக்குள்ள ஓடிறான். எல்லாருமே பாருக்குள்ள இருக்க ஒரு ரூமுக்குள்ளதான் இருக்காங்க. பீட்டு போய் ஒரு யோசனையை சொல்றான். இப்போ போய் நம்ம அவங்க கிட்ட சொன்னோம்னா அவங்க டாய்லெட்டுக்குள்ள போக மாட்டாங்க. அதனால அவங்க கடந்த காலத்துக்கும் போக மாட்டாங்க, ஃபியூச்சருக்கும் போக மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையை வாழ்வாங்க, நம்ம வாழ்க்கையை வாழ்வோம்னு சொல்றான். அந்த சமயம் பாருங்க ஹீரோ தடுத்துற. இல்ல அவங்க கிட்ட போய் நீ எதையுமே சொல்லாத, அவங்க அந்த டாய்லெட்டுக்குள்ள போகலைன்னா நம்ம இருக்க மாட்டோம், அவங்க மட்டும் தான் வாழ்வாங்க, நம்ம வாழ மாட்டோம்னு சொல்றான். இதுதான் கிராண்ட் ஃபாதர் பாரடாக்ஸ்னு சொல்றான். அது உண்மைதானங்க. டாய்லெட்டுக்குள்ள போகலைன்னா பிரசன்ட்ல இருந்து பாஸ்டுக்கு இவங்க வந்திருக்கவே மாட்டாங்க. இப்ப அதை தடுத்து நிறுத்திட்டு அவங்க இல்லாம போயிருவாங்கன்னு ஹீரோ பயப்படுறேன். பீட்டுக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஹீரோ சொல்றானுங்கிறதுக்காக தான் விட்டுறான். சரி நம்ம மறுபடியும் டாய்லெட்டுக்குள்ள போயிட்டு வரலாம், நம்ம பிரசன்ட்டுக்கு போயிருவோம்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ போன தடவை டாய்லெட்டுக்குள்ள போயிட்டு வரும்போது ஃபியூச்சருக்கு போனான். இப்ப பாஸ்டுக்கு வந்திருக்கும். மறுபடியும் நம்ம டாய்லெட்டுக்குள்ள போனோம்னா அது எங்க கொண்டு போய் விடும்னு நமக்கு தெரியாது, எந்த காலகட்டத்தில் கொண்டு போய் விடும் நமக்கு தெரியாது, அதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அதனால நம்ம பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குருவோம். கேஷி வருவா, அவளுக்கு இந்த கால பயணத்தை பத்தி எல்லாமே தெரியும்னு சொன்னா அவகிட்ட நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு ஐடியா கேட்கலாம்னு சொல்றான். இவங்களும் சரின்னு சொல்றாங்க. போய் கபோர்டுக்குள்ள 1/2 மணி நேரமா ஒளிஞ்சுக்கிறாங்க. 1/2 மணி நேரம் கழிச்சது நம்ம ஹீரோ கேஷ் இங்கதான் இருப்பா, நான் போய் அவகிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு கபோர்டை விட்டு வெளியேறாங்க. வந்து ஒரு டோர் கிட்ட ஒளிஞ்சிருந்து பாக்குறான். ரூமுக்குள்ள பாஸ்ட்ல இருக்க ஹீரோ கிட்ட அவ பேசிட்டு இருக்கா. அவனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு இவ வெளியில வரும்போது இவன் ஹாய்னு கூப்பிடுறான். அவ டோரை திறக்கும் போது இவன் டோருக்கு பின்னால மறைஞ்சுக்குருவான். அதனால இவ 2 பேத்தையும் ஒரே நேரத்துல பாத்துருக்க மாட்டா. அவளும் இவன் பாஸ்ட்ல இருக்க ஹீரோ தானு நினைச்சு பேசுறா. ஆனா அவன் நான் பாஸ்ட்ல இருக்க ஹீரோ இல்ல, நான் கொஞ்சம் கால பயணம் பண்ணி கடந்த காலத்துக்கு வந்திருக்கேன், நீ சொன்ன அந்த டைம் லீக்கேஜ பத்தி இப்ப நம்புறேன், நீ உண்மையில ஒரு டைம் டிராவலர் தானே நான் இப்ப நம்புறேன், நீ சொன்ன மாதிரி டைம் லீக்கேஜ் ஜென்ஸ் டாய்லெட்டுக்குள்ளதான் இருக்கு, அதை எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்றான். ஆனா இவன் சொல்றதெல்லாம் காமெடியா எடுத்துக்கிறா. முத அவ டைம் டிராவல் சொல்லும்போது இவன் கலாய்ச்சிருப்பான்ல, அதே மாதிரி இவளும் அவனை கலாய்க்கிறா. என்னை மன்னிச்சிருந்து இவன் கெஞ்சி பாக்குறேன். இருந்தாலும் அவ நான் உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில போறா. போன செகண்டே கதவு திறந்துட்டு வெளியில வரா. வேற ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கா, ஹேர் கலரிங் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கா. இவளு நீ போய் எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு கேக்குறான். இவளு நான் போய் 6 மாசம் ஆச்சு, ஃபியூச்சர்ல போய் டைம் லீக்கேஜ் எல்லாம் சரி பண்ணிட்டு மறுபடியும் பாஸ்ட்க்கு வந்திருக்குன்னு சொல்றான். வா போய் கார்டன்ல பேசலாம்னு கார்டனுக்கு கூட்டு போறான். அங்க யாருமே இல்ல, இங்க நிறைய பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம தனியா போய் பேசலாமேன்னு சொல்றான். அதுக்காக 23 நிமிஷத்துக்கு இங்க யாருமே வரமாட்டாங்க, டைம் நான் வரிசைப்படுத்தி சரி பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கு தெரியும் 23 நிமிஷத்துக்கு யாருமே இங்க வரமாட்டாங்கன்னு சொல்றான். இவனு சரின்னு சொல்லிட்டு கார்டன்ல அவ கூட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கு ஹீரோ
பிடிச்சு போச்சு போல இருக்கு. அதனாலதான் அவங்க கூட பேச வந்திருக்கா. பெருசா டைம் பத்தி எதுவும் பேசல, சும்மா கடலை போற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்தா 23 நிமிஷம் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு ஜோடி அந்த கார்டனுக்குள்ள வராங்க. இதை நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம நேரத்தை சரி பண்ணி வச்சிருந்தோம், யாரும் நேரத்தை குழப்பி விட்டாங்களோன்னு சந்தேகப்படுறா. அது என்னன்னு நான் போய் பாத்துருதுன்னு சொல்லிட்டு அவ ஃபியூச்சருக்கு போறதா சொல்லிட்டு கிளம்பிடுறா. போறதுக்கு முன்னாடி இவனையும் கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அதே சமயம் நம்ம ஹீரோ போய் கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கபோர்ட் டோரை லைட்டை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஆப்போசிட்ல பார்த்தா இவங்க போனாங்களே இவங்களோட ஜென்ஸ் டாய்லெட் டோர் தான் தெரியுது. அதுக்குள்ள நம்ம டாபி பீட்டை பிடிச்சி இழுத்துட்டு போறது தெரியுது. உண்மை என்னன்னா பாஸ்ட்ல இருக்க ஹீரோ டீம் இப்ப டாய்லெட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியுமா? இந்த டாய்லெட்டுக்குள்ள போவாங்க, பீட்டு செஞ்சதெல்லாம் செஞ்சு காய்ப்பான். அதுக்கப்புறம் திரும்பி வந்து பார்க்கும்போது பாருக்குள்ள எல்லாருமே உயிரோட இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் பாஸ்ட்டுக்கு போயிருப்பாங்க. இனிமே அவங்களுக்கு அதுதான் நடக்க போகுது. அதே சமயம் இவங்களுக்கு செம்ம அர்ஜென்ட்டா இருக்கு. இவங்க ஜென்ஸ் டாய்லெட்டுக்குள்ள தானே போறாங்க. அந்த சமயம் நம்ம ஹீரோ ஜென்ஸ் டாய்லெட்டுக்குள்ள போகாதீங்க, அங்க ஏற்கனவே அவங்க இருக்காங்க, நம்ம வேணும்னா லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ள போலாம் அப்படி சொல்லி கூப்பிடுறா. இவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. சரி வழியில அதுக்குள்ள போனாலும் டைம் டிராவல் அது இதுன்னு இழுத்து விடுது, நம்ம லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ள போயிடறாங்க. டாய்லெட்டுக்குள்ள போய் பிஸ்லாம் அடிச்சு முடிச்சுட்டு கேஷுவலா வெளியில வராங்க. வெளியில வந்து பார்த்தா ரொம்ப ஃபியூச்சருக்கு வந்துடுறாங்க. வெளியில பார்த்தா பில்டிங் எல்லாம் இடிஞ்சு போய் கிடக்கு. ஐசேஜ் மாதிரி உலகமே பனியில உறைஞ்சு போய் கிடக்கு. செம சாக்காயிடுறாங்க. ஹீரோ பிடிச்சி திட்டுறாங்க. என்னடா உங்ககிட்ட வந்து பேசின பொண்ணு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டா தானடா சொன்னேன், என்னடா இப்படி வந்து ஃபியூச்சர்ல மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. இவனும் அவ சரி பண்ணும் தான் சொன்னா, ஏதோ மிஸ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, அவ சரி பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா பீட்டுக்கு இங்க வந்து மாட்டிக்கிட்டது சுத்தமா பிடிக்கல. அதனால மறுபடியும் லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ளே போயிட்டா பழைய காலத்துக்கே போயிடலாம்னு லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ள ஓடிறான். அவன் போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சரி அவனை ஃபாலோ பண்ணி போலாம்னு அந்த டாய்லெட்டுக்குள்ள போறாங்க. அந்த சமயம் பார்த்தா அவன் ஜென்ஸ் டாய்லெட்டுக்குள்ள இருந்து வெளியில வராங்க. டே போயிடாதீங்கடா, அதுக்குள்ள போனா நல்லா மாட்டிக்குவீங்கடா அப்படின்னு சொல்லி கத்துறான். இந்த முறை அவனுக்கு முடியெல்லாம் வளர்ந்து தாடியெல்லாம் வளர்ந்துருக்கு. அவன் ஓடி வந்து உங்களை மறுபடியும் பார்த்ததுல சந்தோஷம்னு சொல்லிட்டு டாபியை இறுக்கமா கட்டி பிடிக்கிறான். ஆனா டாபி உன் மேல நாத்து அடிக்குதுடா விட்டு தொழடா அப்படின்னு கத்திட்டு இருக்கேன். ஆனா அவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவங்களை பார்த்த மாதிரி ரொம்ப சந்தோஷத்துல கட்டி பிடிக்கிறாங்க. அவன் அந்த லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எந்த டைமுக்குள்ள போய் மாட்டினான்னு தெரியல, என்னத்தை அனுபவிச்சான்னு தெரியல. அதுக்குள்ள போய் என்னத்தரா பார்த்தா அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா அவன் அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல, அதை நம்ம கிட்ட இப்ப சொல்லத்துக்கு டைம் இல்ல, இப்ப நமக்கு தேவை ஆயுதமும் சாப்பாடு மட்டும்தான், நம்ம இங்க சர்வே பண்ணி ஆகணும் கொஞ்சம் காலத்துக்கு அப்படின்னு சொல்றான். இவங்களுக்கு கேட்டு கேட்டு பாக்குறாங்க, இருந்தாலும் அவன் சொல்ல மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப சீரியஸா பேசக்கூடிய ஆளே கிடையாது. எல்லாத்தையுமே கேஷுவலா எடுத்துக்குவான், எல்லாத்தையுமே கலாய்ப்பான். அவனே இவ்வளவு சீரியஸா பேசுறான்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு டாபி சொல்றான். இவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் இறங்குறாங்க. இப்ப இவங்க குளிர்ல மாட்டிக்கிட்டதுனால சொட்டு எடுத்து போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேவையான ஆயுதத்தை அங்கேயே தேடி எடுத்துக்கிறாங்க. சாப்பாடையும் கொஞ்சம் தேடி எடுத்துக்கிறாங்க. அதே சமயம் அவங்க இருக்க பாருக்கு வெளியில வந்து பார்த்தா பாரோட ஃப்ரண்ட்ல இவங்களோட போட்டோ வச்சிருக்காங்க. அது இப்போ இவங்க போட்டுருக்க காஸ்டியூம்லயே அப்படியே போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. ஹீரோயின் கூட நம்ம ஹீரோ கிட்ட நீ ஃபேமஸ் ஆயிட்ட, நீ ஒரு கிரியேட்டர், அதனாலதான் உன்னை கொல்ல பாக்குறாங்க, உன்னை நான் காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லியிருப்பா. ஹீரோ மட்டும் ஃபேமஸ் ஆகல, ஹீரோட சேர்த்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஃபேமஸ் ஆயிருப்பாங்க போல இருக்கு. அதை இப்பதான் அவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஃபியூச்சர்ல ஃபேமஸ் ஆயிருக்கவங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியுது. ஆனா எதுக்காக ஃபேமஸ் ஆனோன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. மியூசிக்ல ஏதாவது ஃபேமஸ் ஆயிருப்பாங்கன்னு பார்த்தா மியூசிக் எவனுக்குமே வாசிக்க தெரியாது. எப்படி எதுல ஃபேமஸ் ஆனோம், நம்ம ஒன்னும் அவ்வளவு திறமைசாலிலாம் கிடையாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் பயங்கரமான பெரிய பூச்சி சவுண்ட் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்டு இவங்க பயந்து போறாங்க. மறுபடியும் நம்ம டாய்லெட்டுக்குள்ள தானே ஓடிலாம்னு பயந்து போய் பார்க்குள்ள இருக்க டாய்லெட்டுக்குள்ள ஓடிறாங்க. அதாங்க அந்த டைம் டிராவல் பண்ற டாய்லெட்டுக்குள்ள போயிறாங்க. அதே சமயம் வெளியே என்னடா சத்தம் கேட்டுச்சுன்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் தள்ளு வண்டி தள்ளிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த சத்தம் தான் கீச்சு கீச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சோ அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க சமயத்துல ஒரு பெரிய எறும்பு வந்து அவரோட தலையை பிச்சு திங்குது. இப்பதான் நமக்கே தெரியுது அவங்க பயந்து ஓடுனது சரிதானே. ஃபியூச்சர் உலகத்துல எறும்பு கூட பெருசு பெருசா ஜெயண்டா மாற ஆரம்பிச்சிட்டு போல இருக்கு. இங்க டாய்லெட்டுக்குள்ள வந்தவங்க மறுபடியும் டாய்லெட்டை விட்டு வெளியே போறாங்க. இந்த தடவை அவங்க நார்மல் டயத்துக்கு தான் போவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏதாவது ஒரு காலகட்டத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுருதுங்க. அதாவது இந்த டாய்லெட்டுக்குள்ள வந்துட்டு வெளியே போனாலே ஏதாவது ஃபியூச்சர் கொண்டு போய் விட்டுருது, அப்படின்னா பாஸ்ட் கொண்டு போய் விட்டுருது. இப்ப எந்த டயத்துக்குள்ள போறோம்னு இவங்களே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் டாபி வேற பீட்டுக்கிட்ட இதுக்கு முன்னாடி எங்களை விட்டுட்டு இந்த டாய்லெட்டுக்குள்ள வந்துட்டு வெளியில போனல, அப்ப நீ எதை பார்த்த அப்படின்னு கேட்கறான். பீட்டு சொல்ல வேணாம்னு மறைக்கிறான். இருந்தாலும் அவன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். ஹீரோவும் டாபி சும்மாறா, அவன் தான் சொல்ல விருப்பப்படல, அப்படியே கேட்கறேன்னு கேட்கறான். டாபி உடனே இவனை பிடிச்சு கத்த ஆரம்பிக்கிறான். உனக்கு ஆர்வமே இல்லையா, எனக்கு ஆர்வம் இருக்கியா, நான் அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அதனால பீட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் இவங்களை விட்டுட்டு அந்த லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ள போயிட்டு வெளியில வரும்போது உலகத்துல இருக்க நிலப்பரப்பெல்லாம் ரொம்ப பள்ளத்துக்குள்ள போயிருந்துச்சான். உலகம் அழிஞ்சுகிட்டு இருந்துச்சான். அந்த உலகத்துல இருந்து ஏகப்பட்ட பேரு ஏற்கனவே செத்து எரிஞ்சு போய் கிடந்தாங்களாம். சில பேர் உயிரோடையும் இருந்திருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்கான். சாப்பாடு தண்ணி கூட கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த டாய்லெட்டுக்குள்ள வந்துட்டு வெளியில போகும்போதுதான் இவங்களை மறுபடியும் பார்த்து இருந்திருக்காங்க. இதை பத்தி பேசிட்டு இருந்த சமயத்துல அதே டாய்லெட்டுக்குள்ள முத நம்ம ஹீரோவும் டாபியும் பீட்டு சொல்லி இந்த டாய்லெட்டுக்குள்ள வந்தாங்கல்ல, அந்த சம்பவம் மறுபடியும் நடக்குது. அவங்களோட வாய்ஸ் கேட்ட உடனே இவங்க போய் லாஸ்ட் இருக்க டாய்லெட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சு நமக்கே தெரியும்ல, ஹீரோ முதல்ல உள்ள வந்துருவான். டாபி வெளியிலவே நின்றுட்டு இருப்பான். அந்த சமயம் பீட்டு வந்தோன்னா அவனை பிடிச்சு இழுத்துட்டு உள்ள வந்துருவான். உள்ள வந்த ஹீரோ இந்த டாய்லெட்டுக்குள்ளயா டைம் மிஷின் இருக்குன்னு சொன்னேன், எங்க டைம் மிஷினை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாய்லெட்டையா திறந்து பாக்குறான். ஏதாவது டாய்லெட்டுக்குள்ள அந்த டைம் மிஷின் மறைஞ்சிருக்குமோ அப்படின்னு இவன் செக் பண்ணி பாக்குறான். எல்லாத்துக்குள்ளயுமே டாய்லெட் தான் இருக்கு. லாஸ்ட் ஒரு டாய்லெட்டை ஓபன் பண்ணும்போது அதுக்குள்ளதான்
ஃபியூச்சர்ல இருக்க நம்ம பசங்க இருக்காங்க, அவங்கள பாஸ்ட்ல இருக்க நம்ம ஹீரோ பார்க்கவே இல்ல. இந்த சமயம் டைலருக்குள்ள இருக்க நம்ம ஹீரோவும் டாபியும் பீட்டு நல்லா இருக்குமா புடிச்சு வச்சுக்குவாங்க பேச விடாம. எதுக்காகனா பீட்டு பாஸ்ட்ல இருக்க தன்னோட பீட்டுக்கிட்ட இந்த மாதிரி டைலருக்குள்ள வராத, டைம் டிராவல் பண்ணாத, அது உனக்கே ஆபத்து, அப்படி நீ நிம்மதியா வாழ முடியாது அப்படின்னு வார்ன் பண்ணலாம்னு நினைச்சிருப்பான். அதனாலதான் அவனை பிடிச்சிக்கிட்டு பேச விடாம பண்ணிட்டு இருக்காங்க. அவன் அப்படி வார்ன் பண்ணிட்டானா இவங்க இருக்க மாட்டாங்கல்ல, அதனால டைம் டிராவலே பண்ணலன்னா ஃபியூச்சர்ல இருக்க நம்ம ஹீரோ டாபி எல்லாம் இருக்க மாட்டாங்க. அதனாலதான் ஹீரோ அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறான். அந்த சமயம் தான் பீட்டு கத்தி கூப்பிட்டுருவான்ல, நீங்க ஃபியூச்சரை பார்க்கணுமா, அப்ப நான் செஞ்சதை அப்படியே செய்யுன்னு சொல்லிட்டு அவன் செஞ்சதெல்லாம் செஞ்சு காமிக்க ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் அவங்க வெளியில போகும்போது ஃபியூச்சருக்கு போயிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கடந்த காலத்துக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கடந்த காலத்துல இருக்க அவங்களே பார்த்து செமசாக்கா இருப்பாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் பீட்டு இவங்களை பிடிச்சி சண்டை போறான். நான் கடந்த காலத்துல இருக்க பீட்டை வார்ன் பண்ணிருப்பேன், எதுக்காக நீ தடுத்தீங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணீங்க, உங்க எல்லாத்தையும் கொண்டு நான் சொல்லிட்டு இருக்கான். அதே பீட்டு மறுபடியும் பாத்ரூம்குள்ள வந்துட்டு வெளியில ஓடுறான். அவங்கிட்ட சொல்றதுக்காக இவன் வெளியில ஓடுறான். இவனை தொடர்ந்து டாபி ஹீரோவும் வெளியில ஓடி வராங்க. வந்து பாத்ரூம் பண்ண பீட்டு பாஸ்டுக்கு போயிட்டான், இவங்க ஃபியூச்சருக்கு போயிட்டாங்க. கூட்டமா நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாரும் இவங்கள மாதிரியே காஸ்டியூம் போட்டிருக்காங்க. இதுல பீட்டை வேற காணா, ஹீரோவும் டாபியும் தேடிட்டு இருக்காங்க. அந்த சமயம் டாபி எதுக்காக இவங்க எல்லாரும் நம்மள மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். அந்த சமயம் இது ஒரு தீம் பார்க் அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறான். தீம் பார்க்னா ஃபேமஸானவங்களுடைய காஸ்டியூம் மக்கள் போட்டுக்கிட்டு சுத்துவாங்க, அந்த மாதிரி ஒரு பார்க்னு கண்டுபிடிச்சு டாபி கிட்ட சொல்றான். இவ்வளவு ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு நம்ம என்னடா பண்ணா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே சமயம் பீட்டையும் கண்டுபிடிச்சாங்க, சந்தோஷப்படுறாங்க. அந்த தீம் பார்க்லயும் இவங்களோட போட்டோ வச்சிருக்கிறத கவனிக்கிறாங்க. அதுல டாபி ஏதோ ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதுற மாதிரி இருக்கு. உண்மையிலே அது போட்டோ இல்ல, ஒரு டிராயிங். இந்த அளவுக்கு இவங்களை கொண்டாடுறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பேப்பரை பார்க்கும்போது ஹாலிவுட்டுக்கு எழுதின லெட்டர் மாதிரி இருக்கு. ஹாலிவுட்டுக்கு எழுதின லெட்டர்ல தான் நம்ம ஃபேமஸ் ஆயிட்டோம்னு டாபி சொல்றான். இருந்தாலும் அவனுக்கும் கன்ஃபார்மா தெரியல, அதனால கேஷுவலா அதை விட்டுறாங்க. எதனால ஃபேமஸ் ஆனோம்னு இன்னும் அவங்களுக்கு தெரியல. அதே சமயம் மில்லிங்கிற ஒருத்தி வந்து உங்ககிட்ட பேசுறா, எனக்கு ஹீரோயினை தெரியும், அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்ததே நான் தானே சொல்றா. அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஜாலியா பேசிட்டு வாங்க சேஃபா நான் உங்களை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவ முன்னாடி போறா. இவங்களும் அவளை ஃபாலோ பண்ணி போகும்போது டாய்லெட்டுக்குள்ள போயிறாங்க. அவளை காணோம். இவங்க நம்ம திரும்பவும் பழைய காலத்துக்கே வந்துட்டோம் போல இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா எந்த டயத்துக்கு வந்திருக்கும்னு அவங்களுக்கு என்ன சரியா தெரியல. அதே சமயம் டாய்லெட்டுக்குள்ள இருந்து ஒரு தாத்தா வந்து இவங்களை பார்த்துட்டு மறுபடியும் டாய்லெட்டுக்குள்ள ஓடிடுவார்ல, அதே தாத்தா மறுபடியும் வந்து பார்த்துட்டு போறாரு. இவங்க பழைய காலகட்டத்துக்கே வந்துட்டோம், பிரசன்ட்டுக்கே வந்துட்டோம் அப்படின்னு ஓரளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. டாய்லெட்டை விட்டு வெளியே வந்துறாங்க. இவங்களையும் இவங்க வந்து பாக்குறாங்க. அவங்க டாய்லெட்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் குழப்பறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம இங்க வெயிட் பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம், மில்லிகிட்ட ஐடியா கேட்கலாம்னு முடிவு பண்ணி உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க ஹாலிவுட்டுக்கு எழுதின லெட்டரை வந்து எடுத்து பாக்குறாங்க. அந்த லெட்டர்ல சூப்பரான கண்டென்ட்டை ஹாலிவுட்டுக்கு எழுதி இவங்க சென்ட் பண்ணிருக்காங்க. அந்த லெட்டர் எழுதுனது மட்டும் தான் டாபி, அதுக்கு ஐடியா கொடுத்தது நம்ம ஹீரோவும் பீட்டும் தான். அதனாலதான் 3 பேருமே சேர்ந்து ஃபேமஸ் ஆயிருக்காங்க. இதனாலதான் நம்ம ஃபேமஸ் ஆயிருக்கோம்னு அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டைம் டிராவல்ல மாட்டிக்கு தவிக்கிறதுக்கு இந்த லெட்டர் தான் காரணம் அப்படிங்கறதையும் நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்றான். இருந்தாலும் ஹீரோ அதை பத்தி பெருசா கண்டுக்கல. சரி எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா உச்சா வருது, நான் போயிட்டு வந்துட்டுன்னு சொல்றான். இவங்க எல்லாரும் என்னடா டாய்லெட்டுக்கு போறியா அப்படின்னு கேக்குறாங்க. இவன் நான் டாய்லெட் போனாடா, பக்கத்துல இருக்க கார்டன் பக்கம் போயிட்டு வந்துட்டு சொல்லிட்டு அப்படியே கார்டன் பக்கம் கிளம்புறாங்க. கரெக்டா உச்சாடிக்க போற நேரத்துல நம்ம ஹீரோயின் பக்கத்துல ஊஞ்சல்ல இருந்து ஹாய்னு கூப்பிடுறா. இவனு சரியான நேரத்துக்கு வந்தப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். நீ இந்த நேரத்துக்கு இங்கதான் வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உன்னை பார்க்க நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்றா. அதே சமயம் நம்ம ஹீரோவும் அவகிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே நான் ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னு சொல்றான். இவள அதை பத்தி பெருசா கண்டுக்கல. இவ நீயும் நானும் எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல பல தசாப்தங்களா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் செம்ம என்ஜாயபிளா இருக்கும்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ நாங்க லேடி டைலருக்குள்ள போனோம், அது எங்களை வேற ஒரு காலகட்டத்துக்கு கூட்டு போச்சு, அந்த காலகட்டத்துல நாங்க உன்னை தேடிட்டு இருந்தோம், நீ எங்களை தேடிட்டு இருந்த, அந்த சமயத்துல மில்லிங்கிற ஒரு பொண்ணை பார்த்தோம், அவதான் எங்களை இங்க கூட்டு வந்தான்னு சொல்றான். இவ மில்லிங்கிற பேரை கேட்டனும் ஆடி போயிடறா. ஏன்னா அவ ஒரு எடிட்டர், கிரியேட்டர் எல்லாத்தையுமே கொள்றவ. அவ உன்னை மறுபடியும் இந்த காலகட்டத்துக்கு கூட்டு வந்திருக்கான்னா இங்க வச்சு உன்னை கொள்றதுக்காக தான். பாஸ்ட்ல இருக்க ஹீரோ, பிரசன்ட்ல இருக்க ஹீரோ, ஃபியூச்சர்ல இருக்க ஹீரோ எல்லாத்தையுமே கொண்டுலாம்னு தான் அவ உன்னை இங்க கூட்டு வந்திருக்கா, இங்கதான் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்றா. நீ உடனே உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போ, நான் டைம் டிராவல் பண்ணி ஃபியூச்சர்ல இருந்து ஹெல்ப்புக்கு ஆளை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு இவனை அனுப்பி வச்சிடறா. அதுக்கப்புறம் இவளும் ஃபியூச்சருக்கு போக ட்ரை பண்றா. இவளுடைய உடம்புக்குள்ள இருக்க டைம் மிஷின் வேலை செய்ய மாட்டேங்குது. என்னடா பண்றது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட வந்து நம்ம ஹீரோவும் அவங்க 2 பேத்தையும் கூட்டிகிட்டு எஸ்கேப் ஆகணும் பாக்குறான். போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு யோசனை வருது, நம்ம எங்க போனாலும் இந்த மில்லிங்கிறவ வந்து நம்மளை கொல்ல பாப்பா, அதுக்கு பதிலா நம்ம இந்த எல்லாத்துக்கும் காரணமான இந்த லெட்டர் நம்ம எரிச்சிட்டோம்னா நம்ம ஃபேமஸ் ஆக மாட்டோம், நம்மளை தேடி யாருமே வரமாட்டாங்க, நம்ம நார்மலா ஒரு வாழ்க்கையை வாழ்வோம்னு சொல்றான். ஆனா டாபிக்கு ஃபேம் தான் பிடிக்குது, சாதாரண வாழ்க்கையை வாழ சுத்தமா பிடிக்கல. அதனால இந்த லெட்டரை எரிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிற மாட்டேன்னு சொல்றான். ஆனா அவங்க இந்த லெட்டர்ல எழுதியிருக்க ஐடியா மொத்தமும் எங்களோடது, நாங்க இதை எரிக்க போறோம். அவங்க இருக்க லைட்டர் வச்சு எரிக்க ட்ரை பண்றான். ஆனா லைட்டர் ஒழுங்கா பிடிக்க மாட்டேங்குது. அதனால பீட்டுக்கிட்ட லெட்டரையும் லைட்டரையும் கொடுத்து நீ இதை கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணு, நான் போய் ரிசப்ஷன்ல லைட்டர் வாங்கிட்டு வந்துட்டு சொல்லிட்டு அவன் லைட்டர் வாங்க போயிடறான். அந்த சமயம் ஹீரோயின் வந்து அவங்கிட்ட நான் ஆஃப்லைன்ல இருக்கேன், நமக்கு ஃபியூச்சர்ல இருந்து எந்த ஹெல்ப்புமே வராதுன்னு சொல்றான். ஹீரோக்கு அது சுத்தமா புரியல. லைட்டர் வாங்கிட்டு போறதுக்குள்ள இங்க பீட்டும் டாபியும் அடிச்சிட்டு கிடக்குறாங்க. இதை பார்த்து ரிசப்ஷன்ல இருந்தவரு ஏன்டா அப்படி
அடிச்சிட்டு கிடைக்குன்னு சொல்லிட்டு மணி அடிச்சிடாரு. செக்யூரிட்டி கார்டு வந்து இவங்களை பிடிச்சிட்டு போறதுக்காக. அந்த சமயம் மில்லிய வந்துடுறா. இவங்கள மிரட்ட ஆரம்பிக்கிறா. அவ அந்த லெட்டரை மட்டும் எடுத்துக்கிட்டு இவங்க எல்லாத்தையுமே கொண்டுலாம்னு பாக்குறா. ஆனா இவங்க அந்த லெட்டரே எரித்தா நம்ம சாக மாட்டோம்னு போராடுறாங்க. அதனால ஹீரோ முதல்ல வச்சிருந்த அந்த பொம்மை துப்பாக்கி எடுத்துட்டு வந்து இவளை நீட்டி நான் உன்னை சுட்டு கொண்டுருவேன், இது அட்வான்ஸ்டு கன்னு சொல்லி அவளை மிரட்டுறான். உண்மையான அந்த கன்னு நம்ம ஹீரோ தான் ரெடி பண்ணது. பார்க்ல வேலை கேட்டு போறதுக்காக ஒரு ஸ்பேஸ்மேன் மாதிரி பார்க்ல வேலை பார்க்கறதுக்காக தான் இதை ஒரு ஸ்பேஸ் கன் மாதிரி ரெடி பண்ணிருப்பான். அவள் அந்த கன்னை பார்த்து கொஞ்சம் பயந்த மாதிரி தான் தெரியுது. அவங்கள விட்டுறா. ஆனா ஹீரோயினை அவளுக்குள்ள இருக்க டைம் மிஷின்ல இருந்து ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஃபோர்ஸ் வச்சு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணி செயலுக்கு வச்சிடறா. அவளுக்கு சோர்வாயிருது. அப்ப கூட நம்ம ஹீரோ கண்ணை வச்சு சுட்டுன்னு மிரட்டுறான். அப்பதான் அவ சொல்றா, உங்ககிட்ட இருக்க கண்ணு ஒரு பொம்மை துப்பாக்கின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை வச்சு உன்னால என்னை எதுவும் பண்ண முடியாது. அந்த லெட்டரை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க, உங்க எல்லாத்தையும் விட்டுன்னு சும்மா சொல்றா. இதை நம்பி டாபியும் அவகிட்ட லெட்டர் கொடுக்கறதுக்காக போறான். அந்த சமயம் நம்ம ஹீரோ அவன் புதுசா அவங்க லைட்டரை பத்த வச்சு டாபி கிட்ட காட்டுறான். இது நல்லா எரியுது, இதை வச்சு அந்த லெட்டரை நீ எரிச்சிடலாம்னு சொல்றான். கண் பாசையிலேயே அவனும் அதை புரிஞ்சுக்கிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு அவன் செவி சேர்க்காம அவகிட்ட போய் அந்த லெட்டரை கொடுக்க போறான். அவளும் ஆர்வமா அதை வாங்கலாம்னு நினைக்கும் போது இவன் அவளை கெட்ட வார்த்தையில திட்டிட்டு ஹீரோ கிட்ட அந்த லைட்டரை தூக்கி போறான்னு கேட்கறான். நம்ம ஹீரோ லைட்டரை தூக்கி போடும்போது டாபி அந்த லைட்டரை பிடிக்கிறதுக்குள்ள இவ தன்னோட டைம் மிஷின்ல இருக்க பயங்கரமான கண்ணுக்கு தெரியாத ஃபோர்ஸை வச்சு அந்த பார் மொத்தத்தையும் அட்டாக் பண்ணிடுறா. அதனால அந்த பார்ல இருக்க எல்லாருமே செத்து போயிடறாங்க. அந்த சமயம் தான் பீட்டு வந்து எல்லாரும் செத்து கிடக்கிறதையும் பார்த்தது. அதே சமயம் அவனோட முகத்தையும் பார்த்தது. அவனோட முகத்துல தாடி இருக்கிறதையும் பார்த்தது. அதுக்கப்புறம் அவன் அப்படியே ஓடி போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சான், நம்ம ஹீரோ சாகாம குத்துயிரும் கொலவுயிருமா தான் கிடந்திருக்கான். அவன் அந்த லெட்டரை எடுக்க ட்ரை பண்றான். அந்த சமயம் அவங்க டேபிள்ல வச்சிருந்த ட்ரிங்க் அந்த லெட்டர்ல ஊத்திடுது. அதனால அந்த லெட்டர்ல எழுதியிருந்த இங்க் எல்லாமே அழிஞ்சு போயிருது. இப்போ அது சாதாரண வெறும் பேப்பர் ஆயிருது. அதனால இவங்க ஃபியூச்சர்ல இருந்து மறுபடியும் பிரசன்ட்டுக்கு ரொம்ப ஃபாஸ்டா வந்து சேர்ந்துறாங்க. ஆனா அவங்களுடைய நினைவுகள் எதுவுமே அழிக்கப்படல. ஒரு வழியை நம்ம தப்பிச்சிட்டோம் ரொம்ப சந்தோஷத்தோட பாரை விட்டு வெளியே வராங்க. அந்த சமயம் ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. அதுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோயின் வர்றா. பூமி அழிய போகுது, இன்னும் நமக்கு சில மணி நேரம் தான் டைம் இருக்கு வான்னு நம்ம ஹீரோவை கூப்பிடுறா. நம்ம ஹீரோ மத்த 2 பேத்தையும் கூப்பிடுறான். அவங்க நாங்க வரலப்பா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ நீங்கள் வாங்க சந்தோஷமா ஜாலியா ஒர்க் பண்ணலாம், இந்த உலகத்தை காப்பாத்தலாம்னு கூப்பிடுறான். இவங்க ட்ரிங்க் வச்சு அந்த லெட்டர்ல ஊத்துறதுனால ஏகப்பட்ட டைம் லீக் உருவாயிருச்சு. அது எல்லாத்தையும் சரி பண்ணத்தான் அவங்க போறாங்க. அப்படியே அந்த போர்ட்டலுக்குள்ள போயிறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இது ஒரு ஃபன்னா காமெடியான ஒரு டைம் டிராவல் படங்க. இந்த படம் புரிஞ்சான்னு சொல்லுங்க. புரியலனாலும் மறுபடியும் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியுங்க. அடுத்த ஒரு நல்ல படத்துல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.